அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, இன்றைய நாள் வெற்றிகளை கொண்டாடக்கூடிய நாளாகுங்க. சங்க காலத்திலிருந்து பண்டை காலத்திலிருந்து மாமன்னர்கள் எல்லோருமே படையிட்டு வெற்றி பெற்ற ஒரு அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள். இன்றைய தினம் நாம் எதை தொடங்கினாலும் அதில் நமக்கு முழுமையாக வெற்றி கிடைக்குங்க. தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது புதிய பதவி ஏற்பதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நமக்கு வெற்றி கிடைக்குங்க. பஞ்ச பாண்டவர்களில் வில்லுக்கு வித்தைக்குரிய அர்ஜுனன் ஆகிய விஜயன் இன்றைய தினம் கௌரவப் படைகளை மறைந்திருந்த காலத்திலே கௌரவப் படைகளை தோற்கடித்து விஜயனாக விஜயதசமியாக கொண்டாடப்படக்கூடிய நாள் இன்றைய நாள். அந்த விஜயனானவர் தசமி திதி நன்னாளிலே விராட மன்னனுக்காக போரிட்டு வெற்றி பெற்ற நாளாக இன்றைய நாள் இருப்பதனால் விஜயதசமி இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, கிருஷ்ண பரமாத்மா அதாவது விஜயதசமி நன்னாளிலே பகைவனுடைய நாட்டிலே புகுந்து அஷ்டதிக்கிலும் அந்த பூஜைகளை எல்லாம் செய்து பகை நாட்டை வெற்றி கொண்ட நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதே போல ஸ்ரீ ராமபிரான் இலங்கை நாட்டவன் மீது ராவணன் மீது படையெடுக்க தேர்ந்தெடுத்த நாள் இந்த விஜயதசமி திருநாள். அப்போ விஜயதசமி அப்படின்னாலே எல்லாவற்றிலும் வெற்றி, எதிரிகளிடமிருந்து வெற்றி, பகைவர்களிடமிருந்து வெற்றி, வாழ்க்கையிலே வெற்றி, மனதிலே ஒரு சந்தோஷம், இதையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளுங்க. இன்றைய நாளில் முப்பெரும் தேவியருடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுங்க. ஓம் ஸ்ரீ மகா பார்வதி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி, அதே போல் ஓம் ஸ்ரீ மகா சரஸ்வதி, அந்த மாக்காளி, மா சரஸ்வதி, அதுக்கடுத்து மகாலட்சுமி ஆகிய முப்பெருந்தேவியருடைய அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாளுங்க. இன்றைய தினம் விஜயதசமியாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளாரே உட்கார்ந்துருக்காமல் இன்றைய தினம் நாம் வெளியில் போய் வரணுங்க. மன்னர்கள் எல்லோரும் படையெடுக்கக்கூடிய நாள் அல்லது மக்களை பார்க்கக்கூடிய நாள், நலத்திட்டங்களை அறிவித்து பரிசுகளை வழங்கக்கூடிய நாளாக இந்த விஜயதசமி திருநாள் சங்க காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ரிக்வேதத்திலேயும் இது பற்றிய குறிப்புகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி ரொம்ப விசேஷம் என்னென்னா, அதாவது வித்யாரம்பம், பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு முதலாக அரிச்சுவடி சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். அதாவது முதலாக அவங்க படிக்க தொடங்கிறது, அக்ஷரங்களை எல்லாம் அவங்க கற்றுக்கொள்வது, ஆ ஆ ஈ ஈ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்களை எல்லாம் அவங்கள் உதடிலே சொல்ல வைப்பது, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள். அழகான மனை பலகையிலே முனை முறியாத அந்த பச்சை அரிசியை பரப்பலாம், அல்லது பச்சை நெல்லை பரப்பி பிஞ்சு குழந்தைகளுடைய அந்த சின்ன விரல்களிலே மஞ்சள் கிழங்கை கொடுத்து அவர்களை ஆனா ஆவண்ணா என்று எழுத வைத்து நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியினுடைய உயிரெழுத்துக்களை எழுத வைத்து அந்த உயிரெழுத்துக்களுடைய உச்சரிப்புகளை சொல்லித்தரக்கூடிய, வித்யாரம்பம் செய்யக்கூடிய, அக்ஷயாரம்பம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இந்த நாள் விளங்குகிறது. வித்யா உபதேசம், அதுக்கடுத்து ஏடு தொடுக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊரில், அந்த மாதிரி ஏடு தொடக்குதல் கூடிய நாளாகவும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கிறது. அதனால் மறவாமல் உங்களுடைய பிள்ளைகளை இன்றைய தினம் பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பது ரொம்ப நல்லது. அல்லது நீங்களே அழகாக அவங்களுக்கு இதை மாதிரி சொல்லி கொடுக்கறது நல்லது. அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க பாருங்கள். இன்றைய தினம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் உள்ள காலகட்டம் ரொம்ப அற்புதமான நேரம். இந்த நேரத்திலே குழந்தைகளுக்கு முதலாக அரிச்சுவடிகளை நாம் சொல்லித் தருவது, உயிரெழுத்துக்களை சொல்லித் தருவது, அம்மா அப்பா என்று வார்த்தைகளை சொல்லித் தருவது மிக உகந்தது. அதனால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நீங்கள் அட்சரங்களை சொல்ல தொடங்கிவிட்டால், சொல்ல வைத்து விட்டால் அவங்க படிப்பில் மிகப்பெரிய அளவில் வருவாங்கங்க. ஏன்னா மகா சரஸ்வதியினுடைய சரஸ்வதி கடாட்சம் பெறக்கூடிய நாள் இன்றைய நாள் தான். அந்த அட்சர அபியாசம் நிகழக்கூடிய நாள் இன்றைய நாள் தான். மகா சரஸ்வதியை நாம் ஸ்ரீ வீணா வாகினி, அதுக்கடுத்து ஸ்ரீ நீல சரஸ்வதி, அதுக்கடுத்து புஸ்தகதாரணி, அதுக்கடுத்து
சிந்தாமணி, இப்படியெல்லாம் நாம் மகா சரஸ்வதியை கொண்டாடுகிறோம். இன்றைய தினம் ஸ்ரீ மகா சரஸ்வதியை நாம் வணங்கிட்டு எல்லாம் செய்கிறது நல்லது. நேற்று ஆயுத பூஜை, நேற்றைய தினத்திலே நாம் படைத்தோம், எல்லாம் பொருட்களை எல்லாம் வைத்து ஆயுதங்களை எல்லாம் வைத்து வேண்டிக் கொண்டோம். இன்று மறுபூஜை செய்து அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்து தொழிலை மீண்டும் தொடங்கி தொழிலே மிகப்பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இன்றைய திருநாள் இருக்குதுங்க. குலசேகரப்பட்டினம், அதுக்கு அடுத்தது மைசூர், இங்கெல்லாம் தசராவாக இந்த அற்புதமான விஜயதசமி நவராத்திரி கொண்டாட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அதே மாதிரி வால்மீகி தன்னுடைய ராமாயணத்திலே புரட்டாசி தசமி திதியிலே திருவோணத்திலே ராவனுடன் போர் தொடுக்க தொடங்கிறதுக்கு உகந்த நாள்னு அவர் குறித்து கொடுத்துருக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் போர் தொடங்குவதற்கெல்லாம் உகந்த நாள் எது அப்படின்னு குருநாதரை மகரிஷிகளை வேண்டி வணங்கி நாள்களை எல்லாம் குறிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு திருநாளாக இந்த திருநாள் இருக்கிறது. ரிக்வேதத்திலே சங்ககாலம் தொட்டே ஸ்ரீ மகா சரஸ்வனுடைய பெருமைகள் எல்லாம் பேசப்பட்டு வந்திருக்கிறது. ஸ்ரீ சரஸ்வதி யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்கள் லக்னத்துக்கு 1, 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு ஸ்ரீ மகா சரஸ்வதி யோகம். அவங்க படிப்பில் நம்பர் 1 இருப்பாங்க, ரிசர்ச் ஸ்காலராக இருப்பாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. இன்றைய தினம் எல்லாமல்ல ஸ்ரீ மகா சரஸ்வதியை வணங்குவோம். பொன்னின் தாமரை பூவினிலை பொலிவாய் வருவாய் கலைமகளே, கல்வித்தாயே வணங்குகிறோம் கருணை புரிவாய் கலைமகளே, குற்றம் குறைகள் வாராமல் கற்று மகிழ்ந்து விளங்கிடவும், அன்பு பண்பு அறிவினையும் அகத்தே பெற்று விளங்கிடவும், ஆய கலைகள் அறிந்திடவும் அளிப்பாய் ஆற்றல் கலைமகளே அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் ஸ்ரீ மகா சரஸ்வதியை வேண்டி விஜயதசமி திருநாளை கொண்டாடுவோம். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் உண்மையான அமைதி நிலவ வேண்டுமென்றால் அதை குழந்தைகளிடமிருந்து தான் தொடங்க வேண்டும்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாங்கங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடத்தில் நம்ம நல்ல விதத்தில் பல முக்கியமானதெல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க மிகப்பெரிய மாமேதைகளாக உருவாக்கப்படுறாங்க. அதனால் பள்ளிக்கூடம் ரொம்ப முக்கியம். சின்ன வயசு குழந்தைங்கள்ட்ட நல்ல விஷயங்களை நாம் விதைக்கணும்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு குழந்தைகளை பொறுப்பாக வளர்க்கக்கூடியவங்க, குழந்தைகளை பொறுப்பாக வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சில பொருள்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்களும் தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்த சந்தோஷம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் இருக்குங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இன்றைக்கி உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது வாகன யோகங்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடன் மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத வேலைகளெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உன் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வண்ணங்கள் ஆகிறது
ஆமாங்க, மனம் போல் மாங்கல்யம் மனம் போல் வாழ்க்கைன்னு பெரியவங்க வாழ்த்தி நாம் கேட்டிருக்கோங்க. நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் நாம் எல்லாத்தையும் பார்ப்போம். உலகத்தில் எல்லாரையும் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம். நல்ல மனசு உள்ளவங்க எல்லா விஷயங்களையும் எல்லோரையும் நல்லவங்களாகவே பார்ப்பாங்க. நீங்கள் கூட அப்படித்தாங்க, எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு நல்ல மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. மனக்குழப்பங்களிலிருந்து விடுபட்டு முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விவாதங்களாக இருந்தாலும் சரி, வேறு விஷயங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறணும், வேறு ஏதாவது ஒரு சொத்து வாங்கிடணும், பரவாயில்ல, கடனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடு சின்ன வீடாக இருக்குது, பிள்ளைங்க வளர்ந்துட்டுருக்காங்க, நல்ல பெருசாக வீடு பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. அதே போல் ராகுவும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன வேலை சுமை, சோர்வு, களைப்பு இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் சரியாக இருக்கும்போது கோபப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நீங்கள் தவறாக இருக்கும் பொழுது கோபப்பட உங்களுக்கு உரிமை இல்லை. ஆமாங்க, கோபங்கிறது வாழ்க்கையில் எப்போவுமே தேவையில்லை. அதனால தான் மகாத்மா காந்தியடிகள் கோபப்பட வேண்டிய அவசியம் எப்பொழுதுமே இல்லைங்கிறத நாசுக்காக சொல்லியிருக்காங்க. நீங்களும் அப்படித்தாங்க. கோபம் அவசியம் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நெருக்கடி நேரத்தில் கூட எதிராளியிடம் கோபமாக பேசுவதை விட்டுவிட்டு சாந்தமாக பேசி சமாதானத்தை நிலைநாட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கு நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:13 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. நேற்று இருந்த கஷ்டங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்காது. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:15 எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:15 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். கோபப்படுறத கொஞ்சம் குறைச்சிங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் கராராக இருந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நீங்கள் இடைவெளி விட்டு பழகிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதிக உரிமை யார்கிட்டையும் எதிர்பார்க்க வேண்டாம், எடுத்துக்கவும் வேண்டாங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே வெற்றியும் நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தராமல் சின்ன சின்னதாக உங்களுக்கு சுய பரிசோதனை தரக்கூடிய நாளாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தோல்வி மனச்சோர்வை தருவதில்லை, ஆனால் மாறாக ஊக்கத்தையே தருகிறது. உங்களுக்கு அப்படிதாங்க,
தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தோண்டு போகவே மாட்டீங்க. மறுபடியும் பார்த்துக்கிறேன், அடுத்து நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கமாக அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அதனால் புதிய பாதை இன்னைக்கு தெரிய வரும். பழைய சிலரிடமிருந்து விடுபட்டு புதியவர்களிடம் இன்னையிலேருந்து நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. புது நட்பெல்லாமே உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்குங்க. வாழ்க்கையில் புது பயணத்தையும் இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்வீங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. இனிமேல் நாம் மடமடன்னு முன்னேறி வந்துடலாம், நம்மளை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு உங்கள் உள்மனசும் இன்றைக்கி சொல்லிக்கொண்டே இருக்குங்க. யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கிடலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாமே இன்றைக்கி மாறுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகமான லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் இங்கிதமாக பேசி வாடிக்கையாளருடைய மனசில் இடம் பிடிச்சு லாபத்தையும் நீங்கள் சம்பாதிப்பீங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. சூரியனும் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. எதிர்த்தவர்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் என்னும் மலையை நாம் கடந்து விடலாம், வென்று விடலாம். ஆமாங்க, பொறுமை இருக்கணுங்க. நீங்கள் கூட சில நேரங்களில் அப்படியே அமைதியாக இருந்துருவீங்க. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எதுவுமே முயற்சி பண்ணல, நீ கேர்லெஸ்ஸாக இருக்க, உனக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. திடீர்னு விஸ்வரூபம் எடுப்பீங்க. விடாமுயற்சியோடையும் உழைப்பீங்க. எங்கும் எப்போதும் அடங்கி கிடந்தால் ஆடாகவும் எழுந்து நின்றால் விஸ்வரூபம் எடுப்பவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தடங்களாகி நின்று போன பல காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறதையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. நண்பர்களும் உறவினர்களும் தேடி வருவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சூரியனோடு தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். கொடுக்க வேண்டிய தொகையும் இன்றைக்கி நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே இன்றைக்கி வசூலாகும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக வேலை சுமையும் அலைச்சலும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாங்க. நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. நமக்கு நாம் உண்மையாக இருக்கணும், மனசாட்சிப்படி நாம் நடந்துக்கணும். மனசாட்சியை தூக்கி போட்டுட்டு நாம் எதையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி யாராக இருந்தாலும், அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும், நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சமாதான கொள்கையுடன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ங்கிற பொது உடைமை சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சிடுன்னு சில நேரங்களில் எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க. ஆனால் ராசிக்குள்ளேயே புதன் இருக்கிறதுனால சில நேரங்களில் காமெடியாகவும் பேசி எல்லார் மனசையும் நீங்கள் கலக்கி எடுத்துருவீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரங்களால் சின்ன சின்ன அலைச்சல்கள், மருத்துவ செலவுகள், அவங்க ஆரோக்கியத்தை நினச்சி கொஞ்சம் கவலை, அவங்க குடும்ப வாழ்க்கையை நினச்சி கொஞ்சம் கவலை, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் அந்த செவ்வாயை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கூட பிறந்தவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நல்ல விதத்தில் செய்து கொடுத்துட்டோங்கிற நிம்மதியும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொலைந்து போன சில பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏமாந்து போன சில தொகையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்கும். பிள்ளைகளை நினச்சி தான் சில நேரங்களில் நீங்கள் சின்னதாக பயப்படுவீங்க. வளர்ந்துக்கிட்டு வராங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை நாம் உருவாக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் சுப செலவுகளும் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கூட்டத்தில் நிற்பது எளிதானது, ஆனால் தனியாக நிற்பதற்குத்தான் தைரியம் வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாங்கங்க. ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் தனித்து நின்று செயல்படுவீங்க. கூட்டத்தில் இருந்தாலும் உங்களுடைய குரல் மட்டும் தனியாக கேட்குங்க. அதே நேரத்தில் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாரோட சேர்ந்து செயல்படணும், எங்கே தன்னந்தனியாக நின்று ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் சமய சந்தர்ப்ப சூழ்நிலை கணித்து அதற்கு தகுந்தாற்போல் ராஜதந்திரத்துடன் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. ரொம்ப நாளாக அந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், இன்றைக்கி தான் முடிஞ்சுது. தரிசனம் நல்லா கிடச்சிது, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு இன்றைய தினத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டு இன்றைக்கி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. வீடு மாறலாங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வியாபாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அபாரமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் சின்ன சின்ன முன்கோவும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, மனிதனாக இருப்பது பிறப்பதல்ல மனிதன், ஆனால் மனிதாபிமானத்துடன் இருப்பது தான் மனிதன். ஆமாங்க, எல்லாருமே மனுஷனாக தான் தெரிகிறாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் மனிதாபிமானத்துடன் உண்மையிலே யார் இருக்காங்களோ அவங்க தாங்க உண்மையிலேயே மனிதத்தன்மை உடையவங்க, அவங்க தாங்க உண்மையிலே மாண்பு உடையவர்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் நம்மை போன்றவர்களே அப்படிங்கிற மனநிலையோடு யார் எதை கேட்டாலும் தடங்கள் சொல்லாமல், தடை சொல்லாமல், தட்டி கழிக்காமல் தாராளமாய் வாரி கொடுக்கும் வல்லல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்குங்க. முக்கியஸ்தர்களையும் இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீங்க. வியாபாரத்தை வேறு லெவலில் நம்ம கொண்டு போனோம், அப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா இனிமேல் சரியாக வராது. நமக்கு பின்னால் வந்தவங்கள்லாம் வேறு லெவலில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் இன்றைக்கும் நாம் இப்படியே உட்கார்ந்துருக்கிறோமே, இது சரி வராது அப்படின்னு உங்களுடைய கொள்கைகளை இன்றைக்கு சிலதெல்லாம் மாற்றி அமைப்பீங்க. மக்களுக்காக, வாடிக்கையாளர்களுக்காக எந்த வகையில் நம்ம இறங்கி போகலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்குங்க. அதே போல் முக்கியஸ்தர்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்குங்க. இளைய சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள், அழகு சாதனங்கள், உடற்பயிற்சி சாதனங்கள் இதெல்லாம் கூட புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் கொஞ்சம் இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். ஆமாங்க, அன்பு தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பண்பு, அன்பு தான் மிகச்சிறந்த குணம். அன்பு நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் மிகப்பெரிய கொடை. நாம் அள்ளி அள்ளி பணங்காசெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் அதை விட ஒருத்தங்கள்ட்ட அன்பை கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப நம்மளை மதிப்பாங்க, நேசிப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அன்பாளர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களில் வெற்றி பெறும் நாளாக இருக்குதுங்க. சர்வசாதாரணமாக இன்றைக்கி சவால்களை சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. சமயோஜித புத்தியால் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எதிரிகளையெல்லாம் உதிரிகளாக்குவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சின்ன சின்ன விவாதங்கள், சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி கலகலப்பாக மகிழ்ச்சியான சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால நீங்கள் வேணான்னாலும் சில பதவிகள், பொறுப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பஜாரில் உங்களை எல்லாரும் மதித்து நடந்து கொள்வாங்க. அதே போல் புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி தாமதம் இல்லாமல் நல்ல விதத்தில் நடக்குங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, ஒருவர் துன்பப்படும் பொழுது நிபந்தனை ஏதுமின்றி உதவுதுதான் உண்மையான நட்பாகும்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாருங்க. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. நண்பர்களுக்கு மட்டுமா நீங்கள் உதவுறீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க சாலையோரத்தில் ஏதாவது அடிபட்டு கிடந்தால் கூட ஓடி போய் முதலில் உதவுபவர்கள், முதலுதவி செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் காலை 9:13 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். ஆனால் நேற்று ரொம்ப அலைச்சல் இருந்தது. இன்றைக்கி காலையில் 9:15 உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. ஆனால் திருவோணம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 9:15 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிகமான அலைச்சல் இருக்கும். சோர்வு களைப்பெல்லாமே இருக்கும். எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. அதே மாதிரி இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சலசலப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தான் வெளிவட்டாரத்திலையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். போட்டி பொறாமையில் உங்களை பற்றி குத்தங்குறை சொல்கிறவங்க இன்றைக்கி அதிகமாவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருங்க. அவங்கள்ட்ட போய் நீ அது மாதிரி என்னை பற்றி சொன்னியா அப்படின்லாம் கேட்கவே கூடாது. அதை கேட்குறத விட்டுட்டு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உண்மையை எவரொருவர் அற்பமாக நினைக்கிறாரோ அவர் அகிம்சையின் பெயரை அறுக்கிறார் என்ற அர்த்தம். ஆமாங்க, இப்படி தாங்க காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. உண்மையை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. உண்மையை நாம் மறைக்கவும் கூடாது. உண்மைக்கு நாம் முக்கியத்துவம் தரணும்னு எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசுவதோடு மட்டுமல்லாமல் உண்மையானவர்களுடன் மட்டும் நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இடங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு போய் வருவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. சின்னதாக சேமிச்சிருந்ததெல்லாம் செலவழிஞ்சுட்டே இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இறைக்கிற கிணறு சுரக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் செலவு செய்தாலும் அடுத்ததாக உங்களுக்கு பணவரவு உண்டுங்கிறதையும் மறந்துடாமல் இருங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே சுக்கிரன் நல்லா உட்கார்ந்துருக்காரு, உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. புதியவர்களை இன்றைய தினத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு புது அத்தியாயம், வியாபாரத்தில் ஒரு பெரிய பொறுப்பு, வியாபாரத்தில் ஒரு நல்ல பேர், அதெல்லாமே இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சமூக நலத்திட்டங்கள், அதாவது மற்றவங்களுக்கு உதவுறது, மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்கிறது, அதிலேயும் இன்றைக்கி நீங்கள் விறுவிறுப்பாக இருப்பீங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு வேண்டியதையும் வாங்கி கொடுப்பீங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வலிமை என்பது உடல் உறுதியில் இல்லை, எந்த காலத்திலும் நிலைத்து நிற்கக்கூடிய மன உறுதியில்தான் வலிமை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மனசில் ஒரு வைராக்கியத்தோடு இருப்பீங்க. ஏதாவது ஒன்று நினச்சிட்டா அதை முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் தொடங்கிய வேகத்திலேயே சிறப்பாக முடித்து காட்டுபவர்கள்
நண்பர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பெரியவங்க ஆசீர்வாதம் உண்டு, வீடு தேடி பழைய நண்பர்கள் உறவினர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துலேருந்தும் பண உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அடிக்கடி வாகன பழுது இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வண்டி வச்சுக்கலாமா இல்லை கொடுத்துடலாமா அப்படிங்கிற யோசனைகள் சில நேரங்களில் ஓடிக்கொண்டே இருக்குங்க. மற்றபடி இன்றைய தினம் வியாபாரமும் உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது தொழில் தொடங்கிறது, புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கறதுன்னு இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, விஜயதசமி நன்னாளாகிய இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் வெற்றிகளை அள்ளித்தரும் நல்ல நாளாகவும் வசதி வாய்ப்புகளை கொண்டு வரும் நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.